வேணும்னு நாம கேட்டா அதை வேணாம்னு சொல்றாங்க. சப்பையான காரணங்களை எல்லாம் சொல்லி நிராகரிக்கிறாங்க. ஏன் எங்க மதுரையில மெட்ரோ ரயில் ஓடக்கூடாதா? மதுரைக்காரங்கன்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சா? இல்ல, மதுரையை முக்கிய தொழில் மையமாக உயர்த்துவதற்கு முதலீட்டாளர் மாநாடு நடத்தி வேலைவாய்ப்பு நாம கொண்டு வரோம். ஆனா ஒன்றிய பாஜக சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க? நம்ம இளைஞர்களை பகோடா வைக்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அவங்க தரம். நம்ம இளைஞர்களுக்கு மதுரையில பெரிய வேலை வாய்ப்புகள் இருக்கணும். நாங்க அதுக்காகத்தான் மாட்டுத்தாவணியில் டைடல் பூங்கா அமைக்கிறோம். ஆனா ஒன்றிய அரசு என்ன பண்றாங்க? மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேணாம், வேணும்னு நாம கேட்டா அதை வேணாம்னு சொல்றாங்க. சப்பையான காரணங்களை எல்லாம் சொல்லி நிராகரிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, பாஜக தலைவர்கள் மதுரைக்கு மெட்ரோவே தேவையில்லைன்னு திமிரா வேற பேசுறாங்க. சரி, இவங்க சொல்ற லாஜிக் அடிப்படை பார்த்தா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கிற பாட்னா, ஆக்ரா, இந்தூர் எல்லாம் அங்க மெட்ரோ ரயிலுக்கு எப்படி ஒப்புதல் கிடைச்சது? ஏன் எங்க மதுரையில மெட்ரோ ரயில் ஓடக்கூடாதா? மதுரைக்காரங்கன்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சா? எங்க அரசுல இன்னும் மதுரைக்கு நாங்க என்னவெல்லாம் பண்ணிருக்கோம் சொல்லட்டா? இன்று திறக்கப்பட்டிருக்கக்கூடிய வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம், கோரிப்பாளையம் ஜங்ஷன்ல மேம்பாலம் கட்ட பணி நடந்துகிட்டு இருக்கு. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தில் 70 பள்ளிகளை மேம்படுத்தி இருக்கிறோம். முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தில் 428 பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆதிதிராவிடர் நல வீட்டு வசதி திட்டத்தில் 57 பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. காந்தி அருங்காட்சியகத்தில் விடுதலை போராட்ட வீரர்களுடைய கண்காட்சி நடந்துச்சு. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் பி.கே. மூக்கியாதேவ் அவர்களுக்கு சிலையோடு கூடிய அரங்கம் அமைக்க பணி நடந்துகிட்டு வருது. பெருங்காமலூர் தியாகிகளுக்கு நினைவு மண்டபம் கட்டி திறந்து வச்சிருக்கிறோம். மொத்தமா சொல்லணும்னா கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் மதுரை மாவட்ட மக்களுக்கு மட்டும் 6000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கும்.